நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். துபாயில் உயிரிழந்த விமானப்படை விமானியின் உடல் சூலூருக்கு வந்தடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் கோவிந்தராஜ். இறுதிச் சடங்கு எப்படி நடந்து வருகிறது? விவரங்கள். வணக்கம் ரீதா. சமீபத்தில் துபாயில் நடைபெற்ற போர் சாகச கண்காட்சியில் இந்தியாவை சேர்ந்த தேஜஸ் ரக விமானம் விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தை ஓட்டிய விமானி கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தைச் சேர்ந்த நமன் சியால் என்பவர். இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த 34 வயதுடைய இவர் இங்கிருந்து ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து தேஜஸ் விமானம் மூலம் இந்த விமான கண்காட்சியில் கலந்து கொண்டார். எதிர்பாராத விதமாக இந்த விமானம் விழுந்து நொறுங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருக்கு மனைவி மற்றும் 6 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. இவர்கள் அனைவரும் சூலூர் விமானப்படை தளத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் இறந்த நமன் சியாலின் உடல் இன்று அதிகாலை சூலூர் விமானப்படை தளம் கொண்டு வரப்பட்டது. அங்கு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் மற்றும் காவல் அதிகாரிகள், விமான நிலைய உயர் அதிகாரிகள் ஆகியோர் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மலரஞ்சலி செலுத்திய பின்னர் தனி விமானம் மூலம் அவரது உடல் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட உள்ளன. இன்று சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு வந்த அவரது உடலை பார்த்த சக விமானப்படை ஊழியர்கள் மிகவும் சோகத்துடன் காணப்பட்டனர். தற்போது அவரது உடலுடன் விமானம் இமாச்சல பிரதேசம் புறப்பட்டு சென்றுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.